ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவி. ஆக்சுவலி ரெட்மியுடைய நோட் சீரிஸுக்கு காம்படிஷனாக ரியல்மி கிட்ட இருந்து ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதே பேரில் நாங்கள் காம்படிஷனாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி அவங்களுடைய நோட் சீரிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரியல்மியுடைய நோட் சீரிஸ் அடுத்ததாக லான்ச் ஆக போகுது. பட் எப்போ லான்ச் ஆக போகுது, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சரி, ஆக்சுவலி இந்த ரியல்மி நோட் சீரிஸ் அஃபிஷியலாக வருது அப்படின்றத ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த ரியல்மி நோட் சீரிஸ் நேம் எக்ஸாக்டாக என்ன இருக்க போகுது அப்படின்றதுலேயே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆக்சுவலி இருக்குது. ஆக்சுவலி ஒரு லீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நோட் 1 அப்படின்ற நேமில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜே ஆக்சுவலி ரிவீல் ஆயிருக்கு. இது போக இந்த மொபைலுடைய பாக்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. அந்த இமேஜில் ரியல்மி நோட் 50 அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால் மோஸ்ட்லி ரியல்மி நோட் 15 இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எக்ஸாக்டாக ரியல்மி நோட் சீரிஸுடைய நேம் என்ன நம்பரில் வரப்போகுது அப்படின்றது ஒரு சின்ன கொஸ்டின் மாதிரி இருக்குது. பட் மோஸ்ட்லி ரியல்மி நோட் 50 இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் லீக் ஆகிருக்கு. பட் எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது ஆல்மோஸ்ட் ரிவீல் ஆயிடுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் OLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷரோட ஆக்சுவலி இந்த ரியல்மி நோட் சீரிஸ்க்கான இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இது போக பேட்டரியாக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 அப்படின்ற இந்த 5G ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது ஒரு 5G ப்ராசர். அஃப்கோர்ஸ் இந்த ரியல்மி நோட் சீரிஸ் 5G சீரிஸாக தான் நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. பிரைமரி 108 மெகா பிக்சலுக்கான கேமரா அண்ட் இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு யூஷுவலான கேமரா செட்டப்போட பின்பக்கம் 3 கேமரா கொடுக்க போகிறாங்க. மோஸ்ட்லி பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு அதை பற்றின எக்ஸாக்டான லீக் எதுவும் இல்லை. அண்ட் முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி. ஸோ ரியல்மி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்கக்கூட அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இதுலேயும் இருக்க போகுது. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ட் ரெட்மியுடைய நோட் சீரிஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸுடைய நோட் சீரிஸ்க்குலாம் காம்படிஷனாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ப்ரைஸிங் கண்டிப்பாக 15,000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல, ரியல்மியுடைய நோட் சீரிஸில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. மெயினாக ஒரு இமேஜை ரிவீல் ஆயிருக்கு. இந்த ரியல்மி நோட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரெட்மி நோட் சீரிஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸுடைய நோட் சீரிஸ்க்கு காம்படிஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி போட்டு இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணி ஒரு இமேஜ் ஆக்சுவலி ஷேர் ஆயிருக்கு. ஸோ அந்த இமேஜ் பார்க்கும்போது ரெட்மி நோட் 13 அண்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கிறத விட நிறைய ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி இந்த ரியல்மி நோட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் லீக்ஸில் வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சரோட இருந்துச்சுன்னா இது ரெட்மியுடைய நோட் 13 அண்ட் இன்ஃபினிக்ஸுடைய நோட் 30 விட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக பெட்டரான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்குது. அண்ட் ப்ரைஸிங்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரீசனபிளான நல்ல ப்ரைஸிங் செட் பண்ணுறாங்க அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ரியல்மி நோட் சீரிஸ் ரெட்மியுடைய நோட் சீரிஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸுடைய நோட் சீரிஸ்க்கு காம்படிஷனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருக்க போகுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியல்மி கிட்ட இருந்து ஆல்ரெடி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்களுடைய நாசோ சீரிஸ், நம்பர் சீரிஸ் அண்ட் சி சீரிஸ்லாம் இருக்கும்போது இப்போ புதுசாக இந்த நோட் சீரிஸ் அவங்க எடுத்துகிட்டு வரதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? உங்களுடைய ஒப்பீனியனை இப்போ நீங்கள் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.